திமுகவை விமர்சனம் செய்த தேமுதிக சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இல்லை என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தமிழிசை சவுந்தரராஜனுடன் நம் செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் டெல்லியில் இன்னைக்கு ஒரு பேட்டியில தேமுதிக தலைவர் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக வரவேற்கிறது என்று தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன மேடம்? அவர் பேட்டி கொடுத்தார் என்று இணையதளங்களில் தான் பதியப்பட்டிருக்கிறது. அது நேரடியாக பேட்டி கொடுத்ததைப் போல எனக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலுக்கு கருத்து சொல்வது சரியாக இருக்காது என்பது எனது கருத்து. ஏனென்றால் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் தொடர்ந்து எங்களிடமும் தொடர்பு வைத்திருக்கிறார். அதை போல விவரங்கள் எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த இணையதளத்தில் வந்த செய்தி அதிகாரப்பூர்வமான செய்தி இருந்தாதான் வெளியிட்டிருப்பாங்க. அவங்க ஒருவேளை அவங்க பிரகாஷ் ஜவடேகர்கிட்ட பேசி இது மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி என்றால் ஊடகங்களுக்கு அவர் பொத்தாம் பொதுவாக அறிவிப்பு செய்திருக்கலாம். இன்னொன்று, எங்கள் மத்திய தலைமையை பொறுத்தமட்டில் மத்திய தலைமை வேறு, மாநில தலைமை வேறு அல்ல. எல்லா முடிவுகளும் எங்களுக்கு தெரியப்படுத்திவிட்டுத்தான் நடக்கும். யூகங்களின் அடிப்படையில் பல பல வதந்திகள் வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கான தாமதம் ஏன்? கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏதாவது தேக்கம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சொல்லுவது எல்லாமே சாசனம் கிடையாது. அவர் ஏற்கனவே சொல்லும்போது பாராளுமன்ற நிகழ்வுகளும் எனக்கு அங்கே உள்ள வேலையை பொறுத்து நான் வருகிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம், வேறு நேரத்தில் சூழ்நிலை வேறு மாதிரி மாறி இருக்கலாம். ஆக ஒவ்வொரு அடுக்கிலும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் என்ன நடந்தது என்று என்னால் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அந்தந்த கட்சிக்கு ஒரு வழிமுறை இருக்கும். ஆனால் சென்ற கூட்டம் வரைக்கும் திமுகவையும் மிக கடுமையாக தாக்கி பேசியவர்கள் 2014 இரண்டு கழகங்களுக்கும் மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் சமீபத்தில் மாநாட்டில் கூட வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு 2 பேரும் காரணம் என்று குற்றம் சாட்டியவர்கள் போவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னுள்ளும் இருக்கிறது. நேற்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு பேட்டியில இது மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் விரைவில் திமுக கூட்டணி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இது எதை சுட்டிக்காட்டுது? யார் சொல்வது அதிகாரப்பூர்வமானது என்பது மக்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியிடமும் சந்திப்புகள் நடந்தது. அதனால் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னார்கள் என்று பலரும், எதிரணியினர் பாஜகவை சொன்னார்கள் என்று எதிரணியினரும், ஆக ஒவ்வொருவரும் யூகித்துக் கொள்ளும் அளவிற்குத்தான் கலைஞர் அவர்களின் பதிலும் இருக்கிறது, சந்திரகுமார் அவர்களின் அறிக்கையும் இருக்கிறது.